நண்பர்களே, வெல்கம் டு ஹீம்சோம். இன்னைக்கு நம்ம கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கக்கூடிய டெலிஷியஸான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பனானா பிரெட் டோஸ்ட். இது பண்ணுறதுக்கு இன்னைக்கு நான் 3 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதோட எட்ஜஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ண எட்ஜஸை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணதை ஒரு தவால போட்டு நம்ம ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது ஒரு 1 or 2 minutes மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பிரெட் கிரம்ஸ் ரெடி ஆயாச்சு. ஸோ அதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு 2 பனானா எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாய் ஹீட் ஆனதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறலாம். ஸோ கீ மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக ஸ்லைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பனானா ஸ்லைஸஸையும் ஆட் பண்ணிக்கிறலாம். இதை ஆட் பண்ணி ஒரு 1 minute நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒன் மினிட் குக் ஆனதுக்கப்புறம் இதோட 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஒயிட் சுகர் இல்லை ப்ரௌன் சுகர் எதுனாலும் ஆட் பண்ணிக்கிறலாம். இதையும் ஒரு 1 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த பனானா ஸ்டஃபிங்கை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 2 எக் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த வெல்லத்துக்கு பதிலாக ஒயிட் சுகர் இல்லை ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கிறலாம். இதை நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த பிரெட்டை நல்லா ஃப்ளாட்டாக ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ரோல் பண்ணும்போது கவனமாக ரோல் பண்ணுங்க, இல்லைனா பிரெட்டு பிஞ்சிக்கும். ஸோ பிய்யாமல் கவனமாக நல்லா ஃப்ளாட்டாக ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி மீதி உள்ள பிரெட்ஸையும் ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரோல் பண்ண பிரெட்டை எடுத்து அதுக்கு மிடில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பனானா ஸ்டஃபிங் சேர்த்துக்கிறோம். ஸோ அந்த பிரெட்டோட எட்ஜஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற எக் இருக்குல்ல, அதையும் 2 எட்ஜஸ்லையும் நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கிறலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதை 2 எட்ஜஸையும் ஒன்றா ஒட்டுற மாதிரி நம்ம ரோல் பண்ணி ஒட்டி வச்சுக்கலாம். இந்த பிரெட் ரோலை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற எக் மிக்ஸில் எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பிரெட் கிரம்ஸில் எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்ல ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பேன் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஒவ்வொரு பிரெட் ரோலையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை ஒரு 1 or 2 minutes மீடியம் ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு மறுபடியும் த சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீதி உள்ள பிரெட்டையும் ரெடி பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுடைய பனானா பிரெட் டோஸ்ட் செம்ம குயிக்காக ரெடி ஆயாச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஹீம்சோமை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தா எங்கள் வீட்டு குட்டீஸோடைய கமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கலாம். பனானா செம்மையாக இருக்கு. நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. ஹேம்சோமை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.